ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷுட் பி, ஷுட் ஹேவ் பீன் இந்த நான்கையும் இங்கிலீஷ் பேசும் பொழுது எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த நான்கையும் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் இப்போ நான் ஒரு சிறிய கதை சொல்கிறேன். இந்த கதை புரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அது என்ன கதை அப்படின்னா, உங்களுக்கு 2 நாட்களாக உடல்நிலை சரியில்லை. அதாவது உங்களது உடம்பில் சுகர் அளவு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறீங்க. சரிங்களா? ஃபோன் பண்ணி எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் தினமும் அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் ஜங்க் உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்து நீங்கள் நாளை காலை 10 மணிக்கு மருத்துவமனையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனால் நீங்கள் நாளை காலை 10 மணிக்கு மருத்துவமனைக்கு செல்லவில்லை. நாளை செல்லாமல் அதற்கும் மறுநாள் மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள். உடனே உங்கள் டாக்டர் உங்கள் உடம்பை செக் பண்ணி பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நேற்றே வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நேற்றே வந்திருக்க வேண்டும். இப்போது உங்கள் உடம்புல சுகர் அளவு இன்னும் அதிகமாயிருச்சு. அதனால் நீங்கள் உங்களுடைய உணவில் அதிக கவனமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 4 சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் ஷுட் பி, ஷுட் ஹேவ் பீன் இந்த 4ஐயும் நாம் பயன்படுத்துவோம். இப்போது 1 by 1 தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன சொன்னார்? நீங்கள் தினமும் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் ஜங்க் உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா அட்வைஸ். அப்போது நீங்கள் ஒருவருக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன வேர்டு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா ஷுட். சரிங்களா? ஒருவருக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன வேர்டு பயன்படுத்தணும்? ஷுட். ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் தினமும் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நீங்கள் வேண்டும். அப்போது யூ ஷுட். என்ன செய்ய வேண்டும்? குடிக்க வேண்டும். அப்போது ட்ரிங்க். யூ ஷுட் ட்ரிங்க். நீங்கள் குடிக்க வேண்டும். என்னது? அதிக தண்ணீர். அப்போது மோர் வாட்டர். எப்போதெல்லாம்? தினமும். அப்போது எவ்ரிடே அல்லது டெய்லி. யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் டெய்லி. நீங்கள் தினமும் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நீங்கள் ஜங்க் உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதுவும் என்னதான்? அட்வைஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வேண்டும். அப்போது யூ ஷுட். நெக்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க. அப்போது என்ன சொல்கிறது? அவாய்டு. யூ ஷுட் அவாய்டு. நீங்கள் தவிர்க்க வேண்டும். எதை? ஜங்க் உணவுகளை. ஜங்க் ஃபுட். யூ ஷுட் அவாய்ட் ஜங்க் ஃபுட். நீங்கள் ஜங்க் உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் டாக்டர் என்ன சொல்கிறாரு? அதாவது நீங்கள் காலை 10 மணிக்குள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கண்டிஷன். அதாவது நீங்கள் காலை 10 மணிக்குள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும். நான் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன். சரிங்களா? அதாவது எதிர்பார்க்கும் நிலை. எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் சொல்லும் பொழுது நாம் ஷுட் பி பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்க வேண்டும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் பி. யூ ஷுட் பி அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டும். எங்கே? மருத்துவமனையில். அப்போ அட் த ஹாஸ்பிட்டல். அட் த ஹாஸ்பிட்டல். மருத்துவமனையில். எப்போ? காலை 10 மணிக்குள். அப்போ பை 10 o'clock அல்லது பை 10 AM. யூ ஷுட் பி அட் த ஹாஸ்பிட்டல் பை 10 o'clock. நீங்கள் காலை 10 மணிக்குள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும். எதற்காக? ஃபார் யுவர் செக்கப். உங்களுடைய செக்கப்புக்காக. ஆனால் நீங்கள் போனீங்களா? போகலை. நாளை போகலை, அதாவது காலை 10 மணிக்கு போகலை, அதற்கும் மறுநாள் செல்றீங்க. உடனே டாக்டர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நேற்றை பரிசோதனைக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? நீங்கள் நேற்றை பரிசோதனைக்கு வந்திருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் பரிசோதனைக்கு வரவில்லை அப்படிங்கிற மீனிங். அதாவது மிஸ்டு ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். அதாவது கடந்த காலத்தில் தவறவிட்ட செயல்கள். இந்த மாதிரி கடந்த காலத்தில் தவறவிட்ட செயல்களை சொல்லும் பொழுது நம்ம என்ன வேர்டு பயன்படுத்தணும்? ஷுட் ஹேவ் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்திருக்க வேண்டும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் ஹேவ் கம். யூ ஷுட் ஹேவ் கம். நீங்கள் வந்திருக்க வேண்டும். எங்கே? பரிசோதனைக்கு. அப்போ ஃபார் செக்கப். ஃபார் செக்கப். எப்போது? நேற்றே. அப்போ எஸ்டர்டே. யூ ஷுட் ஹேவ் கம் ஃபார் செக்கப் எஸ்டர்டே. நீங்கள் நேற்றே பரிசோதனைக்கு வந்திருக்க வேண்டும்.
ஆனால் வரவில்லை. இப்போது இதில் கம் அப்படிங்கிற வேர்ப் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா கம் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்ப் 3. சரிங்களா? ஓகே, இப்போது டாக்டர் உங்கள் உடம்பை செக் பண்ணி பார்க்குறார். பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் உடம்பில் சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, நீங்கள் உங்களுடைய உணவில் கவனமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் உணவில் அதிக கவனமாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் இல்லை. அதான் இதோட மீனிங். அதாவது மிஸ்டு ஸ்டேட் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் தவறவிட்ட நிலை. இந்த மாதிரி கடந்த காலத்தில் தவறவிட்ட நிலையை சொல்லும் பொழுது நாம் should have been வந்து பயன்படுத்தணும். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? நீங்கள் நேற்றே பரிசோதனைக்கு வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. இப்போ என்ன பார்க்குறோம்? நீங்கள் உணவில் அதிக கவனமாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை. கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரே சென்டென்ஸ் மாதிரி தெரிகிறது. ஆனால் இரண்டுமே ஒரே மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸ் இல்லை. இரண்டுமே வேற வேற மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸ். இப்போது இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது மிஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் தவறவிட்ட செயல்கள் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு என்ன பயன்படுத்தணும்? ஷுட் ஹேவ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? மிஸ்ட் ஸ்டேட் இன் த பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் தவறவிட்ட நிலை. இதற்கு வந்து என்ன பயன்படுத்தணும்? ஷுட் ஹேவ் பீன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போது இந்த இரண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேலே பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மிஸ்ட் ஆக்ஷன்ஸ். சரிங்களா? ஆக்ஷன்ஸ் அப்படின்னா தமிழில் என்ன? லாஸ்ட்டில் பாருங்கள் செயல்கள். கீழே பாருங்கள் மிஸ்ட் ஸ்டேட். சரிங்களா? ஸ்டேட் அப்படின்னா என்ன? தமிழில் நிலை. இரண்டுமே கடந்த காலத்தில் ஏதோ ஒன்றை தவறவிட்டதை சொல்வதற்காகத்தான் பயன்படுகிறது. ஆனால் ஃபர்ஸ்ட் பாருங்க மேலே ஆக்ஷன், அதாவது செயல்களை கடந்த காலத்தில் தவறவிட்டதை சொல்வதற்காக பயன்படுகிறது. கீழே பாருங்க இது என்னன்னா ஸ்டேட், அதாவது நிலையை கடந்த காலத்தில் தவறவிட்டதை சொல்வதற்காக பயன்படுகிறது. அப்போ இந்த இரண்டு சென்டென்சஸ்க்கும் என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டுமென்றால் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நான் தெளிவாக விளக்கியிருக்கிறேன். இப்போ நாம இந்த சென்டென்ஸுக்கு போகலாம் வாங்க. அப்போ நீங்கள் உணவில் அதிக கவனமாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இருந்திருக்க வேண்டும். எப்படி சொல்றது? யூ ஷுட் ஹேவ் பீன். யூ ஷுட் ஹேவ் பீன். நீங்கள் இருந்திருக்க வேண்டும். எப்படி? அதிக கவனமாக. அப்போ மோர் கேர்ஃபுல். எதில்? உணவில். அப்போ வித் யுவர் டயட். யூ ஷுட் ஹேவ் பீன் மோர் கேர்ஃபுல் வித் யுவர் டயட். நீங்கள் உணவில் அதிக கவனமாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை. அதான் இதோட மீனிங். மறந்துடாதீங்க, இந்த சென்டென்ஸுக்கும் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் விளக்கியிருக்கிறேன். கவனமாக பார்க்கவும். ஓகே, இப்போது இந்த 4 சிச்சுவேஷன்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ குறைந்தது 2 மணி நேரம் தினமும் படிக்க வேண்டும். டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போது அட்வைஸ் பண்ணும்போது நம்ம என்ன வேர்டு பயன்படுத்தணும்? ஷுட். அப்போது நீ குறைந்தது 2 மணி நேரம் தினமும் படிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து நீ படிக்க வேண்டும். எப்படி சொல்கிறது? யூ ஷுட் ஸ்டடி. நீ படிக்க வேண்டும். எவ்வளவு நேரம்? குறைந்தது 2 மணி நேரம். அப்போது அட்லீஸ்ட் 2 hours. குறைந்தது 2 மணி நேரம். எப்போதெல்லாம்? தினமும். அப்போது எவ்ரிடே. யூ ஷுட் ஸ்டடி அட்லீஸ்ட் 2 hours எவ்ரிடே. நீ குறைந்தது 2 மணி நேரம் தினமும் படிக்க வேண்டும். இது வந்து அட்வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ காலை 8 மணிக்குள் வகுப்பில் இருக்க வேண்டும். நீ வருகிறாயா இல்லையா என்று நான் உன்னை கவனித்து கொண்டிருப்பேன். இது என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கண்டிஷன், அதாவது எதிர்பார்க்கும் நிலை. அப்போது எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம்? ஷுட் பி பயன்படுத்துவோம். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து நீ இருக்க வேண்டும். எப்படி சொல்கிறது? யூ ஷுட் பி. யூ ஷுட் பி. நீ இருக்க வேண்டும். எங்கே? வகுப்பில். அப்போது இந்த கிளாஸ். எப்போது? காலை 8 மணிக்குள். அப்போது பை 8 AM. அப்போது யூ ஷுட் பி இன் த கிளாஸ் பை 8 AM. நீ காலை 8 மணிக்குள் வகுப்பில் இருக்க வேண்டும். நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே, பையன் வந்து 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான். ஆனால் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து வீட்டில் வச்சு செய்யாமல் போயிட்டான். அதனால் ஸ்கூலில் வச்சு ஹோம்ஒர்க் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போது ஸ்கூலில் வச்சு ஹோம்ஒர்க் செய்யும்போது டீச்சர் பார்க்குறாங்க.
பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நேற்றே உன் வீட்டு பாடத்தை முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நேற்றே உன் வீட்டு பாடத்தை முடித்திருக்க வேண்டும், ஆனால் முடிக்கவில்லை. இது என்னது? மிஸ்டு ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் தவறவிட்ட செயல்கள். இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம்? ஷுட் ஹேவ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நாம் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ முடித்திருக்க வேண்டும். எப்படி சொல்கிறது? யூ ஷுட் ஹேவ் ஃபினிஷ்டு. யூ ஷுட் ஹேவ் ஃபினிஷ்டு. நீ முடித்திருக்க வேண்டும். எதை? உன் வீட்டு பாடத்தை. அப்போ யுவர் ஹோம் ஒர்க். எப்போது? நேற்றே. அப்போ எஸ்டர்டே. யூ ஷுட் ஹேவ் ஃபினிஷ்டு யுவர் ஹோம் ஒர்க் எஸ்டர்டே. நீ நேற்றே உன் வீட்டு பாடத்தை முடித்திருக்க வேண்டும், ஆனால் நீ முடிக்கவில்லை. ஓகே, இதில் உள்ள ஃபினிஷ்டு அப்படிங்கிற வேர்ப் என்ன அப்படின்னா, ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்ப் 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உனது வீட்டு பாடத்தில் மிகவும் கவனமாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை. இப்போது இந்த சென்டென்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸுக்கும் தான் இதுக்கு அடுத்து நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இதற்கு இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. நீ உனது வீட்டு பாடத்தில் மிகவும் கவனமாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை. இது என்ன? மிஸ்டு ஸ்டேட் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் தவறவிட்ட நிலை. ஓகே, இதற்கு வந்து என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்தணும்? ஷுட் ஹேவ் பீன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ இருந்திருக்க வேண்டும். எப்படி சொல்கிறது? யூ ஷுட் ஹேவ் பீன். யூ ஷுட் ஹேவ் பீன். நீ இருந்திருக்க வேண்டும். எப்படி இருந்திருக்க வேண்டும்? மிகவும் கவனமாக. அப்போ மோர் கேர்ஃபுல். எதில்? உனது வீட்டு பாடத்தில். அப்போ வித் யுவர் ஹோம் ஒர்க். யூ ஷுட் ஹேவ் பீன் மோர் கேர்ஃபுல் வித் யுவர் ஹோம் ஒர்க். நீ உனது வீட்டு பாடத்தில் மிகவும் கவனமாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை. ஓகே, இப்போது நாம் இந்த டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத முதலில் பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. நம்பிக்கையாக இரு அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லணும். பி கான்ஃபிடென்ட் அப்படின்னா நம்பிக்கையாக இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் வேர்ப் என்ன அப்படின்னா பி. ஓகே, இப்போது இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இரு அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி சொல்கிறது? பி ஹியர் அப்படின்னு சொல்லணும். பி ஹியர் அப்படின்னா இங்கே இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் வேர்ப் என்ன? பி, சரிங்களா? இப்போது இந்த இரண்டு சென்டென்ஸுமே ஏதாவது ஒரு செயலை குறிக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த இரண்டு சென்டென்ஸுமே எந்த விதமான செயலையும் குறிக்கவில்லை. அது வந்து ஒரு நிலையை மட்டும் குறிக்கிறது. அது எந்த விதமான செயலையும் குறிக்காது. இப்போது இந்த பி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்ப் 3 தான் அங்கே மேலே இருக்கிற பீன், சரிங்களா? அப்போது அந்த பீன் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான செயலையும் குறிக்காது. எதை குறிக்கும்? ஜஸ்ட் ஒரு நிலையை மட்டும் குறிக்கும். அப்போது நிலை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கீழே நம்பிக்கையுடன் வா அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? நம்பிக்கையுடன் வா. மேலே பாருங்க, நம்பிக்கையுடன் இரு. கீழே என்ன? நம்பிக்கையுடன் வா. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? கம் வித் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செயல் நடக்கும், அதாவது கம் வித் கான்ஃபிடென்ஸ். நம்பிக்கையுடன் வா அப்படின்னா என் கூட அவன் நம்பிக்கையுடன் வருகிறான், அதாவது நடந்து வருகிறான். அப்போது அங்கே நடந்து வரக்கூடிய செயல் வந்து நடக்கிறது. இங்கே வா அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். இப்போது கம் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கிறது, அதாவது அவன் வந்து இங்கே நடந்து வருவான். அப்போது அந்த நடந்து வரக்கூடிய ஆக்ஷன் வந்து நடக்கிறது. அங்கே பி அப்படின்னு சொன்னால் இருக்க மட்டும்தான் செய்வான், எந்த விதமான ஆக்ஷனும் நடக்காது. ஓகே, அப்போது இந்த கம் அப்படி இருக்கு இல்லையா? இந்த கம் அப்படிங்கிற வேர்போட வேர்ப் 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் அங்கே எங்கே வரணும்? ஷுட் ஹேவ் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் வரும். ஓகே, இது வந்து எதை குறிக்கும்? ஒரு செயலை குறிக்கும், ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. பி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாஸ் அல்லது வேர். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பீன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன? நிறைய இருக்கிறது, சும்மா சாம்பிளுக்காக சொல்கிறேன். கம், ஈட், ட்ரிங்க், கிவ், சிட், இது எல்லாமே என்னது? ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் அமைதியாக இருந்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து அவன் இருந்திருக்க வேண்டும். எப்படி சொல்கிறது? he should have been. அவன் இருந்திருக்க வேண்டும். எப்படி? அமைதியாக. அப்போது பொலைட். இப்போது இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு செயல் நடக்கிறதா? எந்த செயல் நடக்கலை. அவன் அமைதியாக இருந்திருக்க வேண்டும், அவ்வளோதான், சரிங்களா?
ஓகே, அப்போ he should have been polite அப்படின்னா என்ன மீனிங்? அவன் அமைதியாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை அப்படிங்கிற மீனிங். இப்போ இதில் உள்ள பீன் அப்படிங்கிறது என்னது? பி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இதே சுச்சுவேஷனுக்கு கேக் இனிப்பாக இருந்திருக்க வேண்டும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே சுச்சுவேஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து கேக் இருந்திருக்க வேண்டும். எப்படி சொல்றது? த கேக் should have been. கேக் இருந்திருக்க வேண்டும். எப்படி? இனிப்பாக. அப்போ ஸ்வீட்டர். அப்போ த கேக் should have been sweeter. கேக் இனிப்பாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை. இப்போ இதில் உள்ள பீன் அப்படிங்கிறது என்னது? பி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் உன்னுடன் பேசியிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசியிருக்க வேண்டும். இது எப்படி சொல்றது? ஐ ஷுட் ஹவ் டாக்ட். ஐ ஷுட் ஹவ் டாக்ட். நான் பேசியிருக்க வேண்டும். யாருடன்? உன்னுடன். அப்போ டு யூ. இப்போ இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. இதில் வந்து ஒரு செயல் நடக்கிறது. என்ன செயல்? பேசக்கூடிய ஒரு செயல் வந்து நடக்கிறது. இப்போ டாக்ட் அப்படின்னு வேர்ப் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது? ஆக்ஷன் வேர்ப். இப்போ இந்த ஆக்ஷன் வேர்ப் வந்து இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாக். அப்போ டாக், டாக்ட், டாக்ட். இங்க வந்து ஒரு செயல் நடக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இதே சுச்சுவேஷனுக்கு இப்போ நான் உனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டும். ஐ ஷுட் ஹேவ் கால் டு யூ. ஐ ஷுட் ஹேவ் கால் டு யூ. நான் உனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டும், ஆனால் கால் பண்ணவில்லை. இங்கேயும் ஒரு செயல் நடக்கிறது. அதனால் இது கடந்த காலத்தில் தவறவிட்ட ஒரு செயல். அதாவது நான் உனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டும், ஆனால் நான் உனக்கு கால் பண்ணவில்லை. கடந்த காலத்தில் தவறவிட்ட ஒரு செயல்.